காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கன்னியாகுமரி கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்போது மாலத்தீவில் நிலை கொண்டுள்ளது என்றும், இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 20 சென்டிமீட்டர், காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என்றும், தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரியை தாண்டி பெய்துள்ளது என்றும், அக்டோபர் 1 முதல் இதுவரை தமிழகத்தில் சராசரியாக 47 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்றும் ரமணன் கூறினார். நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள மாலத்தீவு கடல் பகுதியிலே தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தருண அடிப்படையில் மிக அதிகமான மழை 20 சென்டிமீட்டர் மயிலாடுதுறையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக காரைக்கால் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு.